நான் வர்றதே பெருசா. எப்படியா? நான் வர்றதே பெருசு, நானே லேட்டாக வர்றதே பெருசு, நானே வர்றேன். நான் ஒன்று சொல்லவா? உபவாச ஜபத்தில் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஜபிக்கிறதே கனி கொடுக்கறது தான். நாங்கள் வர்றதே பெருசு. அப்போ கனியற்றவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு நாள் எஜமான் வந்து பார்ப்பான், தோட்டத்தையே வேறு ஒருத்தர்கிட்ட என்ன செஞ்சிருவானா, கொடுத்துருவான். இந்த தோட்டம் எப்படி பராமரிக்கப்பட்டது, இதே மாதிரி பொறுப்பு இருக்குது. 5 தாளந்து அண்ணா நமக்கு இருக்கல, 5 தாளந்து கொடுத்தவன்ட்ட என்ன வந்து கேட்குறாரு, நீ என்ன பண்ண? 2 தாளந்து வாங்கினவன்ட்ட என்ன வந்து கேட்குறாரு, நீ என்ன பண்ண? அப்போ கண்டிப்பாக கடைசியில் நம்ம பண்ணதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்? இப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? சபை பாஸ்டரோட சபை. ஆளு பாஸ்டர் சேர்ப்பார், பிரசங்கம் பாஸ்டர் பண்ணுவார், பாட்டு பாஸ்டர் பாடுவார், பரலோகமும் அவர். நாங்கள் வர்றதே பெருசு, நாங்கள் வருவோம், வந்து தூங்குவோம், போவோம். எப்படி மாறிட்டோம்? நம்ம வேலை செஞ்சால் நமக்கு கூலி இருக்கு. அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ஏதாவது ஜெபம் பண்ணணும், ஏதாவது செய்யணும், சபைக்காக ஏதாவது தோட்டத்துக்காக செய்யணும். தோட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் கூலி தருவார். நான் மட்டும் பார்த்த வரைக்கும் கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சால் அவனை எப்படியாவது பரலோகம் சேர்க்க போராடுறாரு. நான் அதை பார்த்துட்டேன். அது நான் நிறைய பார்த்துட்டேன். அவனை எப்படியாவது ஏதோ பண்ணியிருக்கான்ப்பா அவன் ஆண்டவருக்காக. அதனால தான் திராட்சை தோட்டத்தில் என்ன வேலை செய்கிறோம், அதுவா எங்கள் வீட்டுக்கு தானே செய்கிறோம். இந்த ஆண்டவருக்காக நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் நம்ம குடும்பத்தை நிலைநிறுத்தும். இது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு ஆள் ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கும் 10 பேர் ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்போ இந்த சபை இப்படியே 100 பேரை வச்சுக்கிட்டே தள்ளி 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 100 90 90 80 இப்படி மாறி ராஜ்யத்துக்கு போகணுமா? இல்லை இது ஒரு வளர்ச்சி அடைஞ்சு பரிசுத்தம் அடைஞ்சு பரலோகத்தில் ஆத்துமாக்களால் நிரப்பப்படணுமா? நீங்கள் முடிவு பண்ணு. அப்படி நிரப்பப்பட்டா வேலை செஞ்சவனுக்கு கர்த்தர் கூலி கொடுப்பார். அல்லேலூயா. அவர்கிட்ட எப்படி ஒரு பண்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பிரசங்கம் பண்ணுறேன், யாரோ ஒரு ஆள் சபையை துடைக்கிறாங்க, 2 பேருக்கும் ஒரே கூலி கொடுக்க பார்க்குறார். அவர் அப்படித்தான் பார்க்குறார். ஏதாவது ஒன்று செய்யும். இங்கே தான் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் மகிமை, பரலோகத்தில் பணிவிட தான் மகிமை. நான் அப்படி தான் பார்க்குறேன். அதனால அந்த வேலையை நம்ம செய்கிறோம். அப்போ கனியற்றவர்களாக இருந்துடக்கூடாது. எப்படி இருந்துடக்கூடாது? கனியற்றவர்களாக இருந்துடக்கூடாது ஏதாவது ஒரு வகையில். இப்போ சபை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? மலடாயிருச்சு. இப்போ எல்லாம் சபை என்னவாயிருச்சு? மலடாயிருச்சு. கண்டிப்பாக கல்யாணம் ஆகிட்டு 1வது மாதத்துலேருந்து நம்மளால் என்ன கேட்குறான்? விசேஷம் இருக்கா? என்ன இருக்கா? விசேஷம். 2வது மாதம் கேட்டவன் கேட்டுக்கிட்டே இருக்கான், விசேஷம் இருக்கா? அவனுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல, ஆனால் கேட்குறான். ஆனால் இன்னைக்கு சபை எப்படி வச்சுருக்கோம்? நம்ம புதிய ஆத்துமாக்களை சம்பாதிக்கிற வேலையை நிறுத்திட்டோம். ஏன்னா நமக்கு 1000 வேலை இருக்குது. ஆண்டவரை ஒரு மூலையில் தள்ளிட்டோம். அப்போ நம்ம கனி உள்ளவங்களாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்களை வச்சு டெய்லி கேட்கணும், ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும் ஆண்டவரை. ஆனால் நம்மளால் என்ன கேட்குறான் தெரியுமா? 1 கோடி சம்பாதிப்பது எப்படி, 2 கோடியாக மாற்றுவது எப்படி? இன்னைக்கு அப்படி நிலைமைக்கு போயிட்டோம். ஆனால் ஒரு ஆத்துமா வந்து கோடியை விட பெருசு, பல கோடியை விட பெருசு. அப்போ ராஜ்யத்துக்காக செயல்பட்டு பாருங்க. ராஜ்யம் நமக்காக செயல்படும், தேவன் நமக்காக செயல்படுவார். அதனால தான் எல்லாரும் சொல்லணும், டெய்லி வீட்டில் போய் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் இந்த சபைக்காக என்ன செய்கிறேன்? நான் ஆண்டவருடைய தோட்டத்தில் யார்? வழிபோக்கனா, பார்வையாளனா? எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆளுகளுக்கு தோட்டம்னாவே தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் தேங்காய்னா என்னன்னே தெரியாது. அடுத்த தலைமுறைக்கு இதை காமிச்சு தான் தேங்காய், கிண்டர் ஜாய் தான் தெரியும் அவனுக்கு, சாக்லேட் தான் தெரியும் அவனுக்கு, தேங்காய்னா என்னன்னே தெரியாது. அதனால தோட்டத்தில் கூட்டிகிட்டு போய் என்ன காட்டுவாங்க? இதுதான் தேங்காய் பார்த்துக்க. இப்போ நிறைய ஸ்கூலில் தோட்டத்துக்கு டூர் கூட்டிகிட்டு போகிறாங்களாம். ஏன்னா இதுதான் என்ன மரம்? தென்னை மரம். இது என்ன மரம்? பனை மரம். ஏன்னா இன்னைக்கு உள்ள பையங்களுக்கு என்ன தெரியல? தென்னை மரம் எது, பனை மரம் எதுன்னு தெரியல. எல்லாம் பார்வையாளர். ஆமாம், இப்போ தென்னை மரம் எது, பனை மரம் எது, சாப்பாடு எதுன்னே தெரியல. இன்னைக்கு அது மாதிரி சபை ஆகிக்கிட்டே வருது பிரியமானவர்களே.
ஆதி சபையில் எல்லாரும் செயல்பட்டாங்க. ஒரு நாள் 3000, ஒரு நாள் 5000 ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. சபையில் நம்ம எல்லாரும் செயல்படணும். நான் ஒன்று சொல்கிறேன், இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வந்து ஜெபிக்கிறதே ஒரு சின்ன செயல்பாடு. ஆனால் இதோடு நிறுத்திடக்கூடாது. அழுகணும், சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக அழுகணும். நமக்குள்ளே இதை தாண்டி இந்த கனி கொடுக்குற அனுபவம் வரணும். அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்து 12 பேரை ஏற்படுத்தினார். இந்த 12 8000, 5000, 10,000 ஏற்பட்டுச்சுல, இது எல்லாத்துக்கும் காரணம் கிறிஸ்து. தெரியுமா? அல்லேலூயா. அப்போ இது எல்லாத்துக்கும் மகிமை யாருக்கு வந்துச்சு? இயேசுவுக்கு வந்துச்சு. அதுக்கடுத்து தான் சீஷர்களுக்கு வந்துச்சு. ஏன் தெரியுமா? சீஷர்களை உருவாக்குனதே யாரு? சொல்லுங்க, யாரு? ஆமாம். அப்போ நீங்கள் ஒரு ஆளை உருவாக்கி ஒரு ஊழியக்காரனை உருவாக்கிட்டீங்க. அந்த ஊழியக்காரன் லட்சங்களுக்கு ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக மாறுறான்னா அதில் உங்களுக்கு என்ன உண்டு? உங்களுக்கு என்ன உண்டு? இந்த மகிமை நமக்கு வேணும். இந்த மகிமை உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தவனும் ஊழியக்காரனாக எழுப்பணும். அல்லேலூயா. ஆனால் ஊழியக்காரனாக எழுப்பிட்டு கோட்டை போடலாம், பணம் சம்பாதிக்கலான்னு மட்டும் எழுப்பிடாதீங்க தயவு செய்து. ஊழியங்கிறது நம்மை நாமே வெறுத்து ஆண்டவருக்காக கனி கொடுக்கணும். அல்லேலூயா. அதனால் கனி கொடுக்க